இப்ப நீ மட்டும் என் முகத்தை கழுவி விடலனா உன்னை ஸ்டேஷனை கூட்டிட்டு போய் அங்க கைதிங்க சாப்பிடுற பிளேட்டை கழுவ விட்டுருவேன், பாத்துக்க. ஒண்ணு வேணாம், நானே கழுவி விடுறேன். கழுவு. இது போவே மாட்டேங்குது. மா வாங்கம்மா போலாம். இந்த குரங்கு கிட்ட இதுக்கு மேல பேசினா மனசு நிம்மதியா இருக்காது. இந்தா அக்கா, எனக்கு அவசரமா கடலை மாவும் மிளகா பொடியும் வேணும். போய் எடுத்துட்டு வா. இரு நான் போய் எடுத்துட்டு வரேன். சரிக்கா. அம்மா, உனக்கு எதுக்கு மிளகா பொடி? கேள்வி கேட்காம சீக்கிரம் போய் எடுத்துட்டு வாக்கா. சாருக்காக நான் பஜ்ஜி செய்யணும். சாருமதிக்காகவா? ஐயோ, கேள்வி கேட்காம சீக்கிரம் போய் எடுத்துட்டு வா. டைம் ஆகுது. போக்கா, சீக்கிரம் போ. இல்லடா, எதுக்கு? போக்கா. இப்ப போறியா இல்லையா? போக்கா. அதிரடியா 5 நிமிஷத்துல பஜ்ஜி செஞ்சிடணும். சாரு அப்படியே இம்ப்ரெஸ் பண்ணி ஃபீல் பண்ண வச்சிடுறா அகிலா. இந்தா, இதுல எவ்வளவு வேணுமோ எடுத்துட்டு மிச்சத்தை மறக்காம உள்ள வச்சிரு. சரி சரி, நீ கிளம்பு, நான் பாத்துக்கிறேன். என்னமோ போடா. அகிலா, அம்மா என்ன பண்ற? பஜ்ஜி சுட மாவு கலக்கிட்டு இருக்கம்மா. நான் கலக்கி வைக்கிறேன், நீ போய் ஸ்டோர் ரூம்ல என்ன டீன் இருக்கு எடுத்துட்டு வா. சூப்பர்மா, நான் போய் எடுத்துட்டு வரேன். சுபத்ரா, பஜ்ஜி போண்டான்னு செஞ்சு சாப்பிட்டு சூப்பரா அமோகமா இருக்க போல. உன்னை இப்படி சந்தோஷமா இருக்க விடக்கூடாதே. ஹலோ, யார் பேசுறீங்க? ஹலோ, யாருங்க பேசுறீங்க? ஹலோ, யாருங்க பேசுறது? ஹலோ, ஏன் ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க?
சருமதி, பஜ்ஜி கேட்டல, இங்க பாரு, உனக்கு ரொம்ப பிடிச்ச தள்ளுவண்டி கடையில இருந்து பஜ்ஜி வாங்கிட்டு வந்திருக்கேன். ஹே, ஏற்கனவே அகிலன் சாருக்காக பஜ்ஜி சுட்டுட்டு இருக்கான். நீ வேற எதுக்கு பஜ்ஜி வாங்கிட்டு வந்திருக்க? சரண்யா, என்ன சொல்ற நீ? சாருமதிக்காக அகிலன் எதுக்காக செய்யணும்? செய்யறதா? செஞ்சே கொண்டு வந்துட்டான் பாருங்க. சைலண்டா பஜ்ஜி செஞ்சு சாரு கிட்ட கொடுக்கலான்னு பார்த்தா இப்படி எல்லாம் ஒன்னா நிக்கிறாங்களே. வசமா மாட்டிக்கிட்டமே. ஐயோ, நீ சாருமதிக்காக பஜ்ஜி செஞ்சியா? கேக்குறான்ல, பதில் சொல்லு. அப்படியே பாத்துட்டு நின்னா எப்படி? இல்ல, அது வந்து அதான் என் அக்கா சரண்யா சொல்லிட்டாலே. மறுபடியும் ஏன் கேக்குறீங்கன்னு பாக்குறேன், அவ்வளவுதான். உண்மையாவே நான் சாருமதிக்கு தான் செஞ்சேன். என்ன எல்லாம் அப்படி பாக்குறீங்க? ஆம்பளைன்னா ஏதோ ஒண்ணு செய்யணும்ல. உத்தியோகம் புருஷ லட்சணம்னு சொல்லுவாங்க. ஆனா எனக்கு இவ்வளோ வருஷமா சினிமா எடுக்கிறேன்னு ஒன்னும் உருப்படியாவே நடக்கல. வீட்டுல இருக்கிறவங்க பொறுமையா இருக்க மாட்டேங்கிறாங்க. அதான் ஏதோ ஒரு பிசினஸ் பண்ணி சம்பாதிச்சு ஆக வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு இப்போ. அதான் ஃபர்ஸ்ட் ட்ரையலா பஜ்ஜி செஞ்சிருக்கேன். டேஸ்ட் நல்லா இருந்தா அப்படியே டெவலப் பண்ணி ஒரு ஹோட்டல் வச்சிடலாம்ல. அதான் முதலா வாயும் வயிறுமா இருக்கவங்களோட மனசு நிறைஞ்சா பிசினஸ் ஓஹோ நடக்கும்னு தான் சாருமதிக்கு எடுத்துட்டு வந்தேன். அவ்வளவுதான். அப்பாடா, நல்ல வேலை, தப்பிச்சோண்டா சாமி. சாரிடா, நான் தான் போனை நோண்டிக்கிட்டே நீ சொன்னதை சரியா கவனிக்காம இவங்க எல்லாரையும் குழப்பி விட்டுட்டேன். ஐயோ, இப்போவாது உங்களுக்கு சரியா புரிஞ்சுதுங்களா? நல்லா புரிஞ்சுது. என்னோட பிசினஸ் டெவலப் ஆகணும்னா சாருமதி தான் முதல் போனி செய்யணும். ஒன்னு எடுத்து சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ப்ளீஸ். ஏய், நீ செஞ்சதை எதுக்காக என் மருமக சாப்பிடணும்? அவ மாசமா இருக்கா. உடம்புக்கு சேராம போயிடுச்சுன்னா என்ன பண்றது? இங்க குடு, நான் சாப்பிடுறேன். குடு. அம்மா, இவ்ளோ காரம், இவ்ளோ உப்பா? நான் தான் மாவு கலக்குனேன். உப்பு காரம்லாம் சரியா இருந்துச்சே. நீ என்ன யோசனையில போட்டியோ? இல்ல, அம்மா கரெக்டா தான் போட்டிருப்பாங்க. அம்மா போன பின்னாடி அவங்க போட்டிருக்க மாட்டாங்கன்னு நினைச்சு நானும் எக்ஸ்ட்ரா போட்டேன். அதான் ஜாஸ்தி ஆயிடுச்சு போல. தப்பு என்னோடதுதான். திரு வாங்கிட்டு வந்ததே சாருமதி சாப்பிட்டோம். அடுத்த வாட்டி சரியா ட்ரை பண்ணாக்கல. சாருமதி, நீ சாப்பிடு. வாங்க போலாம். ஆசையா செஞ்சு கொடுக்கலான்னு பார்த்தா எல்லாம் சொதப்பிடுச்சு. அப்பாவுக்கு பஜ்ஜி பிடிக்குமே. இங்கதான் எங்கேயோ வாங்கிட்டு வந்து வச்சதா சொன்னாங்க. காணோம்.
அப்பா என்னடா பஜ்ஜி கொண்டு வந்திருக்கேன்ப்பா. பஜ்ஜினா எனக்கு பிடிக்கும்னு தெரியல, அப்புறம் மெதுவா கை நீட்டிக்கிட்டு இருக்க. சீக்கிரம் கூடுறா. பொறுமையாப்பா, பொறுமையா சாப்பிடுங்க. என்னடா எப்படி சாப்பிடுறதுன்னு நீ எனக்கு சொல்லி தரியா? உங்களுக்கு எவ்வளவு பண்ணாலும் உடனே குறை சொல்லிட வேண்டியது. என்னடா சாப்பிடுறதே பாத்துக்கிட்டு இருக்க, நீ சாப்பிடலையா? இல்லப்பா, நீங்க சாப்பிடுங்க. உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா சொல்லுங்க, நான் வாங்கிட்டு வரேன். பொறக்க ஏறி இருமிக்கிட்டு இருக்க, பாத்துக்கிட்டு இருக்க. போய் தண்ணி கொண்டு வா. எடுத்துட்டு வா. நல்ல வேலைமா, கரெக்டான நேரத்துக்கு தண்ணி கொண்டு வந்து என்ன காப்பாத்துனீங்க. ஐயோ முருகா, வெண்ணிலா மதியழகன் போட்டோ வந்திருக்கே. அப்பா பாத்திருந்தா என்ன ஆயிருக்கும்? ரேட்டை கொடு. கொடு. கேட்கறது காதுல விழல. ரேட்டை கொடு. சாப்பிட்டு முடிச்சிட்டீங்களாப்பா? சுபத்ரா, ஒரு நிமிஷம். அந்த பிளேட்ல இருக்கிற பேப்பரை கொடு. எதுக்குப்பா? இது வேஸ்ட் பேப்பர். நீங்க படிக்கிறதுக்கு நியூஸ் பேப்பர் கொண்டு வரட்டுமா? எனக்கு என்ன அந்த அளவுக்கு அறிவு இல்லையா? அதெல்லாம் எனக்கு தெரியும். பேப்பர்ல ஏதோ போட்டோ வந்திருக்கு, அத எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. அத கொடு. கொடு. என்ன அது? பஜ்ஜிமா அப்பாவுக்கு பிடிக்குமேனு தான். டாக்டர் உங்களை என்ன பலகாரம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிருக்காருல்ல, அது போக வெளியில இருந்து வாங்கினதையும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. நான் எதை சொன்னாலும் கேட்க மாட்டீங்களா? பஜ்ஜி தானே, எனக்கு பஜ்ஜி பிடிக்கும்னு உனக்கு தெரியாதா? பஜ்ஜி எடுத்துட்டு வந்தது நீயா சுபத்ரா? இல்ல, நான் கொண்டு வரலம்மா. பஜ்ஜியை நான் தான் எடுத்துட்டு வந்தேம்மா. மா, நான் எனக்கு கொண்டு வந்தேம்மா, அப்பாதாம்மா புடிங்கிட்டாரு. சரி, நான் சாப்பிடுறது இருக்கட்டும். மதியோட போட்டோ அந்த பேப்பர்ல வந்திருக்குது, பாரு. அவ முகத்தை நான் பார்க்க மாட்டேன்னு உங்களுக்கு தெரியாதா? நம்மளை இன்னைக்கு நடப்போனமா நடக்க விட்டவன் அவன்.
என் மனசுல அவன் எப்பவோ செத்து போயிட்டான். இப்போ அவன் போட்டோ டிவில வந்தா என்ன, பேப்பர்ல வந்தா என்ன, அத பத்திலாம் எனக்கு கவலையே இல்ல. எனக்கு அவனை யாருன்னு தெரியாது. சரி அதெல்லாம் விடு. இன்னைக்கு அனுப்ப வேண்டிய டெலிவரியில அனுப்பியாச்சா? புள்ளைங்க பண்ண தப்புனால ஒரு நாள் லேட் ஆயிடுச்சு. பிள்ளைங்கள்னா யார சொல்ற? அந்த ஆதிராவ சொல்றியா? இல்லங்க, அதை விடுங்க. நீங்க மாத்திரையை போட்டு படுங்க. பஜ்ஜில காரம் அதிகமா இருக்குன்னு சுபத்ராவை வீட்ல எல்லாரும் வச்சு விளாசிருப்பாங்கல்ல. அப்பாடா, இந்த அகல்யா கிட்ட சுபத்ராவை மாட்ட வச்சு அவ திட்டு வாங்குறத பாக்குற சுகம் இருக்கே. ஆஹா, ஹலோ. என்ன வாட் அ ஸ்மெல். டேஸ்ட் பண்ணி பாரு எப்படி இருக்குன்னு. நோ நோ, நான் இதெல்லாம் சாப்பிட மாட்டேன். எடுத்துட்டு போ. வீட்ல செஞ்சதை சாப்பிட மாட்டேன்னு எனக்கு தெரியும். இது வெளியில இருந்து வாங்குனது. வெளியில இருந்து வாங்குனதா? என்ன முழிக்கிற? சுபத்ராமா கலந்த மாவுல நீதான் உப்பு காரத்தை அள்ளி போட்டேன்னு எனக்கு தெரியும். உனக்கு வேணா இது காமெடியா இருக்கலாம். அதனால வீட்ல எவ்வளவு பிரச்சனை ஆச்சுன்னு உனக்கு தெரியுமா? எல்லாரும் சுபத்ராவை திட்டாங்களா? ஆமா, அம்மா பாவம் ரொம்ப திட்டு வாங்கினாங்க. ஆனா பாரு, அப்ப கூட உன் மேல கோவப்படாம திரு கடையில இருந்து வாங்கிட்டு வந்த பஜ்ஜிய நீ சாப்பிடணும்னு என்கிட்ட கொடுத்து விட்டுருக்காங்க. அவ்வளோ நல்லவங்க அவங்க. இல்ல இல்ல, நான் உங்களெல்லாம் நம்ப மாட்டேன். எனக்கெல்லாம் ஒண்ணு வேணாம். நீ வேண்டான்னு சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் நானே சாப்பிடலான்னு எடுத்துட்டு வந்தேன். வாவ். அடடே, நீ வேணும்னே உப்பு காரம் கலந்த பஜ்ஜி உனக்கே வந்துருச்சு போல. ஆதிரா, இந்தா குடி. இந்த காரம் சாப்பிட்டு நான் கஷ்டப்படணும் தானே, இதை நீ இவகிட்ட கொடுத்து விட்ட. இந்த பஜ்ஜியை நான் அனுப்பல ஆதிரா. இந்தா இன்னும் கொஞ்சம் தண்ணி குடி. ஏய், எனக்கு ஒண்ணும் தேவையில்ல. என்னால காரம் தாங்க முடியல. அதனாலதான் இன்னும் கொஞ்சம் தண்ணி குடிக்க சொல்றேன். இந்தா. வேணும்னே இவகிட்ட பஜ்ஜி அனுப்பி வச்சுட்டு பின்னாடியே வந்து நீதான் எனக்கு அம்மாங்கிற மாதிரி ஆக்டிங் கொடுக்கறியா? சகிக்கல. ஏய், நீ என்ன லூசா? அம்மா நல்லது பண்ண கூட உனக்கு புரியாதா? பஜ்ஜி கொண்டு வந்து சாப்பிட சொன்னது நானு. அம்மா ஒண்ணும் உனக்கு கொடுத்து அனுப்பல. அகிலா, நீங்க இருந்து போ. போன்னு சொல்றேன்ல, போ. உன் அடாவடியெல்லாம் ஓரமா வச்சுட்டு ஒழுங்கா இப்பவே சேலை நெய்ய ஆரம்பி. நாளைக்கு காலையில அம்மா சொன்ன மாதிரி சேலை ரெடியா இருக்கணும். நான் ஒன்னும் உன்ன மாதிரி இந்த வீட்டு வேலைக்காரி கிடையாது. வேலை செய்யலன்னா என்ன இந்த வீட்டை விட்டு அனுப்பிடுவாங்களா? நான் ஹாப்பியா வெளியே போயிடுவேன். உன் தலைதான் இங்க உருளும்.
பாக்கியம் இதெல்லாம் வச்சுட்டு வா, கிளம்பலாம். இன்னைக்கு வேலை இல்லைன்னு அம்மா சொல்லிட்டாங்க. அப்படியா? ஏன் என்னாச்சு? அம்மா எதுவும் என்கிட்ட சொல்லல. வா போலாம். சரி. சீதா, அம்மா என்ன எங்க கிளம்புறீங்க? நீங்க போயிட்டா யார் எல்லா வேலையும் செய்யறது? இன்னைக்கு எல்லா வேலையும் ஆதிரா தான் செய்யணும்னு அம்மா சொல்லிட்டாங்க. ஒரு வேலை இருந்தா உதவி செய்வோமோன்னு நினைச்சு எங்களை போக சொல்லிட்டாங்க. ஓ அப்படியா? சரி நீங்க போங்க. அண்ணி, என்ன வீட்ல யாருமே இல்ல, எல்லாருமே போறாங்க. அந்த கிறுக்கு பிள்ளை எப்படி இந்த வேலையெல்லாம் செய்வா? அவ பெட்ல படுத்துக்கிட்டு ஜாலியா பாட்டுல கேட்டுட்டு இருப்பா. அவளுக்கு எதை பத்தியும் கவலை கிடையாது. சரி வா, நம்மளே போய் நேர்ல பாத்துட்டு வந்துருவோம். வாங்க வாங்க. வா.